மார்க்கு 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். கண்களை மூடி ஜெபிக்கும். பரலோக பிதாவே, நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துவோம். அப்பா, வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தர் எங்களோடு பேசுங்க. அடியை நாங்கள் கேட்கிறோம். அடியனை மூடி மறிங்க, நீங்க வெளிப்படுங்க. நாங்கள் எந்தெந்த காரியத்தில் குறைவாக இருக்கிறோமோ குறைவுகளை நிறைவாக்கி ஆசீர்வதித்துக் கொடுங்க. இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கண்ணின் மிரேயத்தில் பிறந்தவரும் நம்முடைய பாவங்களுக்காக பாடுபட்டு மரித்து அடக்க பண்ணப்பட்டு வேத வாக்கின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தவரும் தேவனுடைய வலது பார்சத்திலே பரலோகத்திலே வீற்றிருக்கிறோம் ஆகிய தேவாதி தேவனுக்கும் கர்த்தாதி கர்த்தருக்கும் சதா காலங்களும் மகிமையும் கனமும் துதியும் வல்லமை உண்டாவதாக. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை யாவரும் வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே ஞானஸ்நானம் எடுக்கப்படுகிற இந்த நாளில் இருக்கிறதுனால இந்த ஞானஸ்நானத்தை குறித்ததான செய்திகளை இன்றைக்கு நம்ம கேட்கலாம். இங்கே நம்ம வாசித்தோம், மறுபடி வாசிக்கிறேன். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். அல்லேலூயா. அப்ப விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவன் தீர்க்கப்படுவான். எதை விசுவாசிக்க வேண்டும்? என்ன விசுவாசிக்க வேண்டும்? எடுத்து வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் 28 வாசிக்கலாமா? ஏசாயா தீர்க்கதரிசி ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். ஆவியானவர், நீ போய் அந்த ரதத்துடனேயே சேர்ந்து கொள் என்று பிலிப்பினை சொன்னார். அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீ வாசிக்கிற கருத்து உனக்கு தெரியுமா என்றான். அதற்கு அவன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னோட உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டான். அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால், அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். மயிறு கத்திரிக்கிறவர்களுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை குட்டி போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார். அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது. அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுபட்டு போயிற்று. அவருடைய வம்சத்தை யாராலே சொல்ல முடியும் என்பதே. வாசிங்க. மந்திரி பிலிப்புவை நோக்கி, தீர்க்கதரிசி யாரை குறித்து இதை சொல்லுகிறார்? தம்மை குறித்தோ வேறொருவரை குறித்தோ எனக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லிக் கொண்டான். அப்பொழுது பிலிப்பு பேசத் தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். இவ்விதமாய் அவர்கள் வழிநடந்து போகையில் தண்ணீருள்ள ஒரு இடத்திற்கு வந்தார்கள். அப்போது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் பெறுவதற்கு தடை என்ன என்றான்.
அதற்கு பிலிப்பு, நீ முழு இதயத்தோடு விசுவாசித்தால் தடையில்லை என்றான். அப்பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமார் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்போது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். அல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுக்கிறவர்கள் புரிந்து கொண்டீர்களா? இங்க ஏசாயருடைய தீர்க்கதரிசன புஸ்தகத்தை இந்த காந்தக மந்திரி என்ன பண்ணுகிறார்? வாசித்துக் கொண்டு போகிறார். பிலிப்புவை என்ன பண்ணுகிறார்? நீ அவனோடு கூட சேர்ந்து கொள் என்று சொல்லி ஆவியானவர் அவனுக்கு என்ன கட்டளை கொடுக்கிறார். அப்பொழுது இவர் இருவரும் சம்பாஷணை பேசி கொண்டு வருகிற பொழுது, நீ வாசிக்கிறதுடைய வேதாகத்துடைய அந்த காரியம் என்னன்னு உனக்கு புரியுதா தெரியுதான்னு சொல்லி அவரை கேட்கும் போது, எப்பா எனக்கு ஒருத்தவர் சொல்லணும்னா எனக்கு எப்படி தெரியும்? இது ஏசா யாரை பத்தி சொல்றாரு? அவரை பத்தி சொல்றாரா, இல்ல நம்மளை குறித்து ஏதாவது சொல்றாரா, அது வேற யாராருக்கு பேசுறாரா சொல்லி அவன் கேள்வி கேட்கும் போது அவர் சொல்றாரு, இது இயேசுவை குறித்த காரியம். அல்லேலூயா. இயேசுதான் இப்படிப்பட்ட அந்த தீர்க்க புத்தகத்துல நடந்த பேசின அதே வார்த்தை பிரகாரமும் அவருக்கு நடந்தது. இந்த தீர்க்க புத்தகத்துடைய வாக்கியம் இயேசுவை பற்றினது, இயேசுவை குறிக்கிறதுன்னு சொன்ன உடனே அவன் இருதயத்திலே குத்தப்பட்டவனாய் தொடப்பட்டவனாய் தேவ வார்த்தையை அவன் உணர்ந்து கொண்டவனாக, அப்படியானால் நான் ஞானஸ்நானம் எடுப்பதற்கு என்னங்க தடை இருக்கிறது? நான் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இப்போதே நான் ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று சொல்லி அவனை ஞானஸ்நானம் எடுக்கிறேன், இதோ தண்ணீர் இருக்கிறது சொல்லி அவன் கேட்டுக்கொண்டதன் போது அதுக்கு பிலிப்புவும் சொல்றாரு, அதற்கு பிலிப்பு, நீ முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் தடையில்லை என்றான். அப்பொழுது அவன் இயேசுவை தேவனுடைய குமார் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி, அல்லேலூயா, அவன் முழு இருதயத்தோடு விசுவாசித்தான் என்ற கேள்விக்கான பதில என்ன பண்றான்? அவனே சொல்றான் பாருங்க, இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமார் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடைசியாக பரமேறிய போது அவர் சொன்னதான ஒரு காரியம், பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவளுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொல்லி கட்டளையிட்டார். அல்லேலூயா. அப்படியானால் பிதா தகப்பனாகவும் குமாரன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாகவும் இப்போது நம்மை வழிநடத்தி வருகிறவர் பரிசுத்த ஆவியானவராகவும் ஒரே தேவன் நமக்கு திரியேகமாக அவர் நமக்கு என்ன பண்ணுகிறார்? தம்மை குறித்து வெளிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் திரியேக தேவன், ஒரே தேவன், ஆனால் திரியேகம் உடையவராக இருக்கிறார், பிதாவாகவும் குமாரனாகவும் பரிசுத்த ஆவியானவராகவும். அப்ப நல்லா கவனிங்க, இயேசு யார் என்று சொல்லும் பொழுது தேவன் இப்படியாக ரட்சிப்பின் திட்டத்தை இயேசு கிறிஸ்து மூலமாக அவர் என்ன பண்ணுகிறார்? நிறைவேற்றி முடித்திருக்கிறார். ஆகினால இயேசுவை நான் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை எடுக்கிறேன், விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவன் என்ன பண்ணுகிறான்? அந்த இடத்துல சொன்ன உடனே அப்பொழுதே அவர்கள் என்ன பண்ணப்படுற ஞானஸ்நானத்தை கொடுக்கிறார்கள், ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்வார்கள். இவ்வளவு சிம்பிள். ஆனா நாம் என்ன பண்றோம்னாக்கா, ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு எவ்வளோ காரியத்தை சுத்தி வச்சுட்டு வரோம். சத்தியத்தை விளங்கிட்ட போதும் அவனுக்கு ஒரு தடையும் கிடையாது. அப்போதே ஞானஸ்நானத்துக்கு தடை ரெடி. எவ்வளவுதான் ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு காரியம் ஏதோ பண்ணணும் செய்யல. முதல்ல மனம் திரும்பணும். எதிலிருந்து மனம் திரும்பணும்? எதிலிருந்து மனம் திரும்பணுங்க? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது. அதுக்கு முன்பாக நான் ஒரு பாவி என்று சொல்லி என்ன பண்ணோம்? அதுல இருந்து நம்ம என்ன பண்ணோம்? இனிமேல் அதாவது அந்த மனம் திரும்பல குறித்து உங்களுக்கு சொல்லுன்னு சொன்னாக்கா, இந்த பக்கம் இயேசு இருக்கிறாரு, இந்த பக்கம் பழைய வாழ்க்கை, பழைய மனுஷன், ஆதாமுடைய ஜீவன் நமக்குள்ளாக இருக்கிறது. இந்த ஜீவன், இந்த ஆதாமுடைய ஜென்ம சுபாவம் இறப்புலாக இருப்பதனால நான் எங்க போவேன்? நரகம் போவேன். ஆனா இதோ இயேசுவை நான் நோக்கி பார்த்தேன்னு சொன்னாக்கா, இவைகளை விட்டு பின்னாளர்களை மறந்து பின்னாளர்களை விட்டு நான் மனம் திரும்பி இப்படியே நரகத்தை நோக்கி போய்கொண்டிருந்த நானு இயேசு பார்க்கக்கூடிய மனம் திரும்பி இவரையே நான் பின்பற்ற சொல்லி பரம்பத்தீங்களா? இதுதான் மனம் திரும்பி. மனம் திரும்பி நிறைய காரியத்தை சொல்லலாம், சுருக்கமா உங்களுக்கு சொல்லி முடிக்கிறதுக்காக நான் சொல்றேன்.
அப்போ பழைய மனுஷன்ல இருந்து அப்படியே திரும்புவது, முழுசா பழைய சுபாவம் ஃபுல்லா விட்டு திரும்புவதுதான் மனம் திரும்புதல். பழைய மனுஷனுக்கு கலைஞ்சு போடணும் வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படி மனம் திரும்பும் போது அப்பதான் சொல்றாரு, இயேசுவின் பின்னே நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்கிற வாழ்க்கை தானே வாழ்க்கை, அந்த பழைய மனுஷன். அப்போ மனம் திரும்புதல் இப்படிப்பட்ட ஒரு மனம் திரும்புதல். அப்போ திரும்பி பார்க்கறது சொன்னா நம்ம என்ன பண்ணலாம், மனம் திரும்பல. நல்லா கவனிச்சிங்க. நாமே கடந்த வெள்ளிக்கிழமை கூட நான் சொன்ன ஒரு காரியம், அநேக விஷயங்களை ஜெபித்தோம். வஞ்சிக்கப்படுது. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், சபைக்கு போறேன், ஞானஸ்நானம் எடுத்துட்டேன் சொல்லி நம்முடைய வாழ்க்கையில அந்த மனம் திரும்புதலுடைய வாழ்க்கை இல்லாமல், தேவனை விசுவாசிக்கிற அந்த வாழ்க்கை இல்லாமல் நம்மை நாமே கெடுத்துக் கொள்வதுதான் பிசாசுடைய மிகப்பெரிய வஞ்சனை. அதுல லக்ஸரியா கூட வாழலாம், நினைச்சதெல்லாம் கிடைக்கலாம். எப்பா அவனை போல ஆசீர்வதிக்கப்பட்டவன் யாரு என்ன பல கூட நம்மளை பத்தி கூட சொல்லலாம். ஆனா நமக்கு தான் தெரியும் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம்னு சொல்லி நமக்கு தான் தெரியும். ஒருவேளை நமக்கு தெரியாது விட்டாலும் பிசாசு இப்படிப்பட்ட வஞ்சனைக்குள்ளாக, நான் சர்ச்சைக்கு போறேன், நான் ஜெபம் பண்றேன், நான் வேத வாசத்தை வாசிக்கிறேன், நான் கண்டிப்பா பரலோகம் போவேன் நான் சொல்லிக்கிட்டு பழைய நிலைமையிலே பழைய சுபாவத்துக்குள்ளாக ஒரு மனுஷன் இருக்கிறான்னு சொன்னாக்கா இதுதான் பெரிய வஞ்சனை. வஞ்சனை குறித்து ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், பிரச்சனத்துல 1 மணி நேரமா பேசியிருக்கிறேன். அதை பத்தி சொல்லணும்னா அது ஒரே வார்த்தை சொல்லி முடிக்க முடியாது. ஆகிய பிரியமானவர்களே, மனம் திரும்புதல். முதலாவது இயேசு கிறிஸ்துவை யாருன்னு சொல்லி இப்ப என்ன பண்ணா, இது வரைக்கும் இதை பத்தி எனக்கு தெரியல. இந்த காந்தாகை மந்திரி என்ன பண்றாருங்க, இது வரைக்கும் எனக்கு தெரியல, இதை பத்தி விளக்கத்தை புரிய சொன்னா. அப்ப இதை குறித்ததான வேத அந்த நபர் யாருன்னு சொன்னா அவர் தான் இயேசு கிறிஸ்து. நம்முடைய பாவனுக்காக மரித்தவர் அவர் தான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, தேவனுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய பாவனுக்காக என்ன பண்ணியிருக்கிறாங்க, மரித்துகிறார். அவரை விசுவாசிக்கும் பொழுது என் பாவங்கள் மன்னிக்கப்படும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறதன் மூலமாக நமக்கு என்னென்ன காரியங்கள் வருகிறது என்று சொல்லி நம்ம ஒவ்வொன்றாக பார்க்கலாம். கலாத்தியர், வேகமா போகணும். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 26, 27. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனே உங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக இல்லப்பா, அவர் வாசிக்கு தான் கரெக்ட். நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராக இருக்கிறீர்களே, ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப ஒரு மனுஷன் ஞானஸ்நானம் பெறுகிறான். ஞானஸ்நானம் பெறும்போது அவன் என்னவாக மாறுகிறான் பாருங்க. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை மற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்களே. இன்னொரு இடத்துல யோவான் சொல்லுவாரு, யோவான் 1:12 சொல்லும்போது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களோ தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவருக்கு அதிகாரம் கொடுத்திருக்கான்னு சொல்லி யோவான் 1:12 நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. அப்ப இதை இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போது கூட இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறது மூலமாக நம்ம என்ன பார்க்கணுமா, தேவனுடைய புத்திராக இருக்கிறீர்களே, ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரோ கிறிஸ்து இயேசுவை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. எல்லாரும் ட்ரெஸ் போட்டு வந்துருக்கீங்களா? எல்லாரும் ட்ரெஸ் போட்டு வந்துருக்கிறோம் இல்ல? சட்டை போடுறவங்க நம்ம எல்லாரும் ட்ரெஸ் போட்டு வந்துடுறோம், உடைய நம்ம அணிந்து கொண்டு வந்திருக்கிறோம். இங்க பாருங்க, இயேசுவை கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ நம்ம உடம்பு மறைக்கிறதுக்கு நம்ம எதை போட்டு இருக்கிறோமா? நம்ம உடம்பு மறைக்கிறதுக்கு ட்ரெஸ் போட்டுன்னு வரோம். இங்க சொல்றாரு, நம்மை மறைப்பதற்கு என்ன போடணுமா? அல்லேலூயா. அப்ப நாம இல்லைங்க, யாரு இருக்கிறாங்க? ஆமா,
நம்ம உடம்ப மறைப்பதற்காக ட்ரெஸ் எப்படி போடுறோமோ அது போல நம்மையும் மறைப்பதற்காக இங்க யார் போடணுமா? ஆமா, நீங்க இதுக்கப்புறம் என்ன யார போட்டுக்கிட்டீங்க? யார தரிச்சுக்கிட்டீங்க? கிறிஸ்து. உங்களுக்குள்ள யார பார்க்கணும்? அப்ப தேவனுடைய பிள்ளைகள் நீங்க. அப்ப தேவனுடைய பிள்ளைகளா இருக்க நீங்க கிறிஸ்துவை தரித்து கொண்டு உங்களை பார்க்கும் போதெல்லாம் யார பாக்குற மாதிரி? அப்படி பாக்குறாங்களா நம்மள அத்தனை பேருங்க அப்படி பாக்குறாங்களா? கிறிஸ்து ஒண்ணில் நான் பாக்குறேன். என்ன எல்லாம் முடிஞ்சு என்ன பாக்குறீங்க? ஏன் என்ன எல்லாம் பாக்குறீங்க? நம்மளை பாக்குறவங்க இயேசுவை பாக்குறது கூட இருக்குதா? நான் சொல்றது புரியுதா? தமிழ் தானே பார்க்க சொல்றேன். நம்ம பாக்குறவங்க எப்படி பாக்குறாங்க? அப்பா, அதாவது நீ சொல்ற எதிரை பாக்குறப்போ இயேசுவை எதிரியை போல பார்த்தாங்க. அது இல்லை, அது இல்லை. நம்மள எதிரியாக பார்த்தாலும் இன்னொருத்தர் சொல்லுவான், நம்மளை பத்தி உயர்த்தி தான் சொல்லுவான். நம்ம கிட்ட எதிரியா நடந்துக்குவான். ஏன்னா கிறிஸ்துவ நிமித்தம் நம்ம பகைஞர்கள், கிறிஸ்துவ நிமித்தம் பகைஞர்கள். இந்த கிராமத்துல நம்மளை எதிர்க்கிறான்னு சொன்னாக்கா ஒரு வகையில இவன் கிறிஸ்துக்குள்ள அப்படி வாழறானே சொல்லிட்டு எதிர்ப்பாங்க. அந்த எதிர்ப்பு இருக்கணும் நம்ம எதிர்க்கணும். சோத்திரம் சொல்லணும். அதுக்காக சோத்திரம் ஆண்டவரே நான் கிறிஸ்துக்குள்ள வாழறேன், அதுக்காக சந்தோஷப்படணும். உங்களை குறித்து பொய்யான வார்த்தைகளை சொல்லி அந்த வசனத்தை மத்தேயு 11 என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரை பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். அல்லேலூயா. அப்ப பாருங்க, மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்தை தான் நான் வாசித்தேன். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகள் உங்கள் பேர் பொய்யா சொல்வார்களானால் நீங்க எப்படியா இருக்கிறீங்க? பாக்கியவான்களாய் இருக்கிறீர்கள். அந்த நேரத்துல எப்படி இருக்கணுமா? சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்குமா. அப்ப கிறிஸ்து நிமித்தம் நீங்க வயரக்கமா ஜீவிக்கிறீங்கன்னு சொன்னாக்கா உங்களை இப்ப நீ தேவையில்லாத நிந்திக்கிறாங்க, தேவையில்லாத உங்களை பொய்யா சொல்றாங்க, உங்களை எதிர்க்கிறாங்க சொன்னாக்கா கவலைப்படாதீங்க, சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. நான் இன்னும் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறது எனக்கு உறுதிப்படுத்துகிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப நல்லா கவனிப்போம். நம்ம கிறிஸ்துவை என்ன பண்ணிக்கணுங்க? தரித்து கொண்டிருக்க வேண்டும். நாம இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது மூலமாக நம்ம யாராக மாறுகிறோம்? தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். அதை நம்ம மறக்க கூடாது. ஆமா, அவர் இடத்துல நான் விசுவாசம் வச்சேன்னா அவருடைய பிள்ளை நானுன்றத. அப்ப நம்மையே மறைத்து இன்னும் ஒருபடி மேலாக கிறிஸ்துவையே நம்ம என்ன பண்ணிக்கணும்? தரித்து கொண்டு. நம்மை பார்க்கிற அத்தனை பேர் கிறிஸ்துவ பார்க்கிறேன். அதாவது சீஷர்கள் அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்த போது அவங்க எப்படி பார்த்தாங்களாம்? இதோ இவர்கள் கிறிஸ்துவர்கள் அல்லவா, கிறிஸ்துவ போலவே வாழ்கிறார்கள், கிறிஸ்துவ போலவே உபதேசம் பண்ணுகிறார்கள், கிறிஸ்துவ போலவே நடந்து கொள்கிறார்கள், கிறிஸ்துவ போலவே இருக்கிறார்கள் என்று சொல்லி அவங்களுக்கு என்னன்னு பேர் வச்சாங்களாம்? கிறிஸ்துவர்கள் சொல்லி என்ன பண்ணாங்க? பேரே வச்சாங்களாம். அப்படிதான் கிறிஸ்துவ பேர் நமக்கு வந்தது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 29-30. யோவானுடைய உபதேசத்தை கேட்ட ஆயக்கார முதலான சகல ஜனங்களும் அவனாலே ஞானஸ்தானம் பெற்று தேவ நீதிபரர் என்று அறிக்கையிட்டார்கள். பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளும் அவனாலே ஞானஸ்தானம் பெறாமல் தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளி வைத்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, இங்க யோவானுடைய உபதேசத்தை கேட்ட ஆயக்காரர் முதலான சகல ஜனங்களும் அவனால் ஞானஸ்தானம் பெற்று தேவ நீதிபர் என்று சொல்லி என்ன பண்ணாங்களா? அறிக்கையிட்டு தேவனுடைய ஜீவனை பெற்றுக் கொண்டார்கள்.
ஆனால் பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளும் இப்படின்னு சொல்லிக்கலாம், ஞானிகள் கல்விமான்கள் இவங்கெல்லாம் பரிசேயர்லாம் தன்னை என்ன பண்ணிக்கிட்டாங்க, நாங்க நீதிமான்கடா. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப இவர்கள் ஆகினால அவனாலே ஞானஸ்தானம் பெறாமல் தங்களுக்கு கேடு உண்டாக தேவனுடைய ஆலோசனை என்ன பண்ணாங்க, தேவனுடைய ஆலோசனை தள்ளுறவன் அவனுக்கு என்ன பண்ணிக்கிறான்னு அர்த்தம், அவனுக்கு கேட்ட வாங்கி வச்சுக்கிறான். தேவனுடைய ஆலோசனைய ஒரு இடத்த நீதிமொழிகளை சொல்லுவார் பாருங்க, ஐயோ நான் போதகத்தை வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதல் என் மனம், வெரி குட், கடிந்து கொள்ளுதல் மனம் அலட்சியம் பண்ணினதே. போதகரின் சொல்ல கேளாமலும் தேவனுடைய வார்த்தையை நான் கேட்காமலும் போனேனே, கொஞ்சம் கூட எல்லா தீமைக்கும் ஆளானே என்று சொல்லி அவங்க முறையிடுவான்னு சொல்லி அங்க நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். வாசித்து பாருங்க. அப்ப ஆலோசனையை தள்ளும் பொழுது நமக்கு கேடு. ஆலோசனை நம்ம தேவனுடைய ஆலோசனை தள்ளுறோம். தேவனுடைய ஆலோசனை என்ன சொல்றதுங்க, எப்பா நீ மனம் திரும்பி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ விசுவாசி, அப்போது நீ என்ன பண்ணுவ, ஞானஸ்தானம் பெற்று என்ன பண்ணப்படுவ, ரட்சிக்கப்படுவேன். ஆண்டவர் விசுவாசிக்கும் தேவனுடைய பிள்ளை, அதனுடைய வெகுமதி, அதனுடைய இது நம்ம டோட்டலா என்ன பண்ணப்படுறாங்க, அதை மறக்காதீங்க. நம்ம கான்செப்ட் போயிடக்கூடாது. நீ சொல்றதா கரெக்ட் தான், தேவனுடைய பிள்ளை தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ விசுவாசித்து ஞானஸ்தானம் எடுக்கும் போது என்ன கிடைக்கும், ரட்சிப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ரட்சிப்பு எதிலிருந்து ரட்சிப்பு, இந்த உலகத்துடைய கேட்டில இருந்து, இந்த உலகத்துடைய பாவ கெட்ட பழக்க வழக்கங்களில் இருந்து ரட்சிப்பு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ரட்சிப்பு. ஐயோ முன்ன நான் ஈஸியா செஞ்சேன், இப்ப என்னால அவ்வளவு ஈஸியா செய்ய முடியல, அதான் ரட்சிப்பு. முன்னேற லகுவா நான் போய் பேசுவேன், இப்ப என்னால பேச முடியல, எதையும் குத்துது, அதான் ரட்சிப்பு. ரட்சிக்கப்பட்ட எடுக்கிறதால உறுதி எப்படி தரும், முன்னெடுக்க சுபாவம் என்கிட்ட இப்ப கிரியை செய்யல. இயேசு விசுவாசிக்கிற பொழுது எனக்குள்ளாக இந்த தவறு சொல்லுகிற பொழுது நான் அதை என்ன பண்றேன், நான் விருக்கிறேன். இதுதான் ரட்சிப்பு. நீ ரட்சிக்கப்படக்கூடிய அடையாளம் உங்களுக்கு தெரியும். ரட்சிப்பின் அடையாளத்தை பத்தி உங்களை பேசுறேன் இன்னைக்கு. ரட்சிப்புடைய கிரியை பத்தி பேச போகிறேன். அல்லேலூயா, ரட்சிக்கப்படுகிற கிரியை இன்னைக்கு நான் முடிக்கிறேன். ஏன்னா எல்லாத்தையும் எடுத்து பேசினா நேரம் பார்த்தாது. ரட்சிப்புடைய அடையாளத்தை இன்னும் நினைக்கிறேன், பார்க்கலாம். ஓகேவா, சரி நம்ம விஷயத்துக்கு நம்ம போயிடலாம். அப்ப ஞானஸ்தானம் பெறணும்னா என்ன வருங்க, ஞானஸ்தானம் எடுக்காதுங்க இருக்குங்களா, இனிமேல் சீக்கிரமா எடுத்துக்குங்க. கேடுதான், அதுல தள்ளி வைக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா எந்த நேரத்துல என்ன ஆகுதுன்னு தெரியல. திடீர்னு நிலநடுக்கங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னது பிரகாரமாகவே கடைசி நாட்களிலே என்ன நடக்குங்க, ராஜ்யத்துக்கு ராஜ்ய விரோதமாகும், பஞ்சங்களும் கொள்ளைகளும் பூமி எதிர்ச்சிகளும் பல இடங்களும் உண்டாகும். இதெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று சொல்லி மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு அழகாய் சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அதன் பிரகாரமாகத்தான் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அங்கங்க பூமி எதிர்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. ராஜ்யத்துக்கு ராஜ்ய விரோதம், அரசியலுக்கு அரசியல் விரோதம் நடந்து கொண்டிருக்கிறது. நீ பெருவிழா நான் பெருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. யுத்தம் நடந்துகிட்டு யுத்தம் நடந்தது கேள்விப்படுறீங்களா? ஒரு நாளைக்கு இது உலக யுத்தமாக மாறப்போகிறது, மாறும். இதெல்லாம் இயேசு சொன்ன பிரகாரம் நடக்கிறது. ஆகினால இதுல எல்லாவற்றும் நம்ம தப்பித்து போறோம்னு சொன்னாக்கா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசம் வைக்க வேண்டும். இல்லைன்னா கேடுதான், எந்த எக்ஸஸும் கிடையாது. இயேசு கிறிஸ்து மேல ஏன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னால எல்லாம் ஒரு தேவ ராஜ்யத்துக்கு முடியாதுட்டாரு. நீ எந்த வழியும் நல்ல வழின்னு சொல்லிட்டு நீ போனாலும் கூட இயேசு சொல்றாரு, என்னை விசுவாசித்தால் மட்டும்தான்ப்பா நீ மோட்சம் வர முடியும், பரலோகம் வர முடியும். தீர்வ முடிவா பண்ணிட்டாரு. எந்த மதமாக இருக்கலாம், எந்த வழி போகிற விசுவாச கூட்டத்தாக இருக்கலாம், கடைசியா இயேசு விசுவாசத்தே ஆக வேண்டும். நீ எவ்வளவு நீதிமனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பரிசுத்தவான்களாக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து விசுவாசத்தே ஆக வேண்டும். இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கு மட்டும்தான் இந்த நித்திய ஜீவன் உண்டு, பரலோக ராஜ்யம் உண்டு. அல்லேலூயா. அதுக்கு முன்பாக இந்த பூமியில என்ன வேணும், நமக்கு ரட்சிப்பு வேண்டும். அதுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டுடணும். அல்லேலூயா,
ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படணும். அந்த ரட்சிப்புக்கு தான் இன்னைக்கு நமக்கு இயேசு கிறிஸ்து மேல உள்ள விசுவாசமும் அதனுடைய கிரியைகளும் நமக்கு உண்டானால் அதனுடைய விளைவுகள் நமக்கு என்ன வருதுங்க? ரட்சிப்பை நமக்கு கொண்டு வரும். அந்த ரட்சிப்பின் மூலமாக நம்ம என்ன பண்ணுவோங்க? தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உண்மையாகவே தேவனுடைய பிரியமானவர்களே, முன்பாக ஈஸியாய் நம் பாவங்களை செஞ்சிருப்போம். ஆனா இயேசு கிறிஸ்து விசுவாசத்தை பிறகு நம்மளால அவ்வளவு ஈஸியா அந்த பாவத்தை செய்ய முடியாது. அதுதான் ரட்சிப்பு. அவரு துணிகரமா போய் சொல்ல மாட்டோம். அதுதான் ரட்சிப்பு. அவரு துணிகரமா நம்ம ஒரு கெட்ட வார்த்தை சொல்ல மாட்டோம். அதுதான் ரட்சிப்பு. ஏன் இப்படி நம்ம சொல்றோம்னாக்கா, நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன், நான் சொல்ல மாட்டேன், செய்ய மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை வாசிக்கலாம். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ ஆயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோர்ந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால அறிக்கை பண்ணப்படும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இது வரைக்கும் நீங்க இருதயத்திலே விசுவாசத்தை வந்தீர்கள். இப்ப வெளிப்பிரகாரமாக இப்ப நாசம் எடுக்கிற பத்தி அதான் அறிக்கை எடுத்தல். அதுதான் அறிக்கை எடுத்து. இது வரைக்கும் நீங்க அறிக்கை இல்லை. இது வரைக்கும் இருதயத்துல விசுவாசத்து வந்தீங்க. நீங்க நாசம் எடுக்க வரேன்னு பார்த்தீங்களா? இது வெளிப்பிரகாரமான உள்பிரகாரமான காரியம் ஒன்று, வெளிப்பிரகாரமான காரியம் ஒன்று. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த அப்படியானால் ரகசிய கிறிஸ்துவ சொல்றாங்களே, அப்படியானா ஒண்ணும் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ரகசியமா இருக்கிறதுக்கு ஒரு நியாயமான ஒரு காரியம் அர்த்தம். ஆனால் அது கடைசியில ரகசியமாக இருந்துட்டு போறது ஒண்ணு இல்ல. அறிக்கை செஞ்சு ஆகணும்னு சொல்றாரு. அதுதான் நீதின்றாரு. என்ன நீதின்றாரு? நீதி உண்டாக இருந்தது விசுவாசிப்பட ரட்சிப்பு வரணும்னாக்க என்ன பண்ணலாம்? அது வெளிப்பிரகாரமாக என்ன பண்ணுங்க? அறிக்கை செய்யணும். நீ இருதயத்தில் விசுவாசிக்கிற பத்தி அது நீதி, தேவ நீதி. அது இருதயத்தில் விசுவாசி தேவ நீதி. நல்லா கவனிச்சுங்க. அன்றைக்கு வரிகள் மூலமாக நீதிமங்களாக்கப்பட்டார்கள். அது கிரியை செய்து நீதிமங்களாக்கப்பட்டார்கள். அதனால நீதிமங்களாக்கப்பட்டு பரலோகம் போனாங்க. ஆனா அந்த நீதியை தேவன் இன்னொரு காரியமாக நீதியாக எப்படி வைத்தாருனாக்கா, என்னை விசுவாசிக்கிற எத்தனை பேரு பரலோகம் வந்துருவானா? இயேசு கிறிஸ்து இதுக்காக ஒருத்தர் அனுப்புன தேவ குமாரனாகி இயேசு கிறிஸ்துவ யாரு விசுவாசிக்கிறாரோ, யாரு நம்புறார்களோ, அவர் தான் என்னுடைய பாவனுக்காக அழிக்கப்பட்டார், பாடுபட்டார், துன்பப்படுத்தப்பட்டார். என்னுடைய பாவனுக்காகத்தான் அவர் சிலுவிலே ஆணைகளை சுமந்து மரித்தார் என்று சொல்லி யார் இருதயத்தில் விசுவாசிக்கிறார்களோ அது தேவ நீதி. அல்லேலூயா, ரட்சிப்பு உண்டாக இருதயத்துல நீதி உண்டாக இருதயத்துல விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால அறிக்கை செய்யணும். இங்க இருக்க அத்தனை பேருக்கும் இருதயத்துல முதலாவது விசுவாசிப்பு யாருக்குமே தெரியாது. ரெண்டாவது அது வாயினால என்ன பண்ணுவாங்க? அறிக்கை செய்யும் போது பல பேர் கேட்பாங்க. இன்னைக்கு 2 பேர் நான் எடுக்கிறத பல பேர் என்ன பண்ண போறோம்? அறிக்கை செய்யறதை பார்க்க போறோம். நானும் சில காரியத்தை அறிக்கையை நம்ம கேட்டு வாங்கிக்குவேன். அப்போ விசுவாசிக்கிறான்னு சொல்லிட்டு, ஆமா இந்த ஒரு ஃபார்ம் வச்சிருக்கிறேன். டைம் இருக்கும்போது நீங்க சீக்கிரமா அதை ஃபில்அப் பண்றீங்க. இப்ப பண்ணாதீங்க, டைம் இருக்கும்போது நீங்க அதை ஃபில்அப் பண்ணி வச்சிருங்க. ஸ்தோத்திரம். எடுத்து வாசிக்கலாமா? நம்ம விஷயத்துக்குள்ளே போக போறோம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம், யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 14 இருந்து 20 வரைக்கும் வாசிக்கலாம். என் சகோதரரே, கிரியை இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலோ
அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவர் அவரை நோக்கி நீங்க சமாதானத்தோட போங்கள், புலி காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியோ சரீரத்துக்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? அப்படியே விசுவாசமோ கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததா இருக்கும். ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு, கிரியைகள் இல்லாமல் ஒரு விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரிகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. தேவன் ஒருவர் உண்டு விசுவாசிக்கிறார், அப்படி செய்கிறது நல்லது, நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. அல்லேலூயா. பிசாசு என்ன பண்ணிட்டாங்க? விசுவாசம் நடுங்குது. அவ பிசாசுக்கு நமக்கு ஒரு வித்தியாசம் என்ன? பிசாசு விசுவாசம் நடுங்குது, அதுக்கு எந்த விதமான கீழ்ப்படுத்தலும் கிடையாது, அந்த கீழ்ப்படுத்த கிரியை கிடையாது. அப்ப நாமளும் விசுவாசிக்கிறோம், ஆனா எந்த விதமான கீழ்ப்படுத்தல் கிரியைகள் இல்லைன்னு சொன்னாக்கா பிசாசுக்கு நம்மளுக்கு ஒரு வித்தியாசமும் கிடையாது. அப்ப பிசாசுக்கு நமக்கு ஒரு பெரிய ஒரு வித்தியாசமே என்னன்னாக்கா அவ எந்த விதமான கீழ்ப்படுத்தலும் கிடையாது. அப்ப அதனால சொல்ற தேவனுடைய வார்த்தை கேட்டு கேட்டு அது என்ன பண்ணுங்க, அப்படியே கீழ்ப்படியணும். அப்ப விசுவாசனுடைய கிரியைகள் இருக்கிறது, அதான் கீழ்ப்படியுது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப ரட்சிக்கப்படுவதற்கு விசுவாசனுடைய கிரியைகள் மிகவும் அவசியமா இருக்குது. ஆகினால அந்த விசுவாச கிரியைகளை ஒரு 4 காரியத்தை பார்த்துட்டு இந்த செய்தியை நம்ம முடிக்கலாம். அல்லேலூயா. விசுவாசிகளுடைய அடையாளங்களை கர்த்தருக்கு சித்தமான வருகிற நாட்கள் நம்ம பார்க்கலாம். அப்ப விசுவாச கிரியை முதல்ல நம்ம பார்ப்போம். அப்ப அதனால யாக்கோபு அழகா சொல்றாரு, விசுவாச ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்து விசுவாசம் சொன்னா அவனுக்கு விசுவாசத்துடைய கிரியை வேண்டும்பா என்றாரு. அது கிரியில காட்டணும்ன்றாரு. கிரியினால நம்ம ரட்சிக்கப்படல, அதை புரிஞ்சுக்கணும். கிரி வேதம் அளவு சொல்லுகிறது, கிரியினால ஒரு மனுஷன் என்ன பண்ண முடியாதுங்க, ரட்சிக்கப்பட முடியாது. ஆனா விசுவாசத்தினால தான் ஒரு மனுஷன் என்ன பண்ணப்படுறாங்க, ரட்சிக்கப்படுறாங்க. ஆனா விசுவாசத்தை கிரியை ஒன்று இருக்கிறது. ஆமா, இந்த உலகம் நிறைய பேர் கிரியை செய்வாங்க, தான தர்மங்களை செய்வாங்க, நன்மைகளை செய்வாங்க. ஆனா இயேசு மேல விசுவாசம் இருக்காது. அவங்க செய்யற கிரியை கொண்டு நான் பாருங்க, நான் தானம் தர்மம் பண்றேன், நான் நிறைய நல்லதை பண்றேன், அதனால எனக்கு ரட்சிப்பு சொல்லிட்டு செய்வாங்க. அதனால ஒரு ரட்சிப்பு கிடையாது. விசுவாசத்தினாலதான் ரட்சிப்பு. அல்லேலூயா. ஆனா விசுவாசிகளுக்கு கிரியை உண்டு. விசுவாசத்தின் கிரியை அது. நான் விசுவாசத்துக்கான அது கிரியை அது. நான் விசுவாசத்தை எப்படி காட்டணும், இந்த கிரியை மூலமா நான் காட்டுறேன் பாருங்க. அதான் யாக்கோபு அழகா சொல்றாரு, ஏப்பா நீ விசுவாசிக்கன்னு சொல்றல, அதை நீ காட்டு, ஏன் விசுவாசத்தை எப்படி காட்டுறேன் பாரு காட்டணும். அப்ப நம்ம விசுவாசத்தை எப்படி காட்டணும், கிரியில காட்டணும். அல்லேலூயா. நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன், ஏன் காணிக்க போடுறோம், ஏன் காணிக்க போடுறீங்க, ஏன் காணிக்க போடுறீங்க சொல்லுங்க. ஆண்டவரே, இன்றைக்கு நீர் என்னை ஆசீர்வதித்தீர், என்னுடைய ஆசீர்வாதத்திலிருந்து உமக்கு நான் இதை செலுத்துகிறேன். ஒரு நாள் வரும், என்கிட்ட ஒரு பைசா கூட இல்லாத ஒரு நாள் வரும், என்னை போஷிப்பீர், என்னை போஷிப்பீர். அல்லேலூயா. அதாங்க அதோடைய விசுவாசம் அடையாளம் தான் கிரியைதான். சில ஒரு கட்டளையாக இருக்கலாம், காணிக்க போறது தசம கூட ஒரு கட்டளையாக கூட இருக்கலாம். ஆனா இதுல அதுக்கு மேலாக ஒரு கிரியை நம்ம செய்யறோம் பாருங்க. சில பேர் கட்டளை நிறைவேற்றிட்டு போயிட்டே இருப்பான், அதுல ஒரு எந்த ஒரு விசுவாசமும் இருக்காது. அது கொடுக்கறதுக்கும் பிரயோஜனம் சொல்லி வேலை சொல்லுகிறது. அப்போ அந்த காணிக்கை செலுத்துறது கூட அதுக்காகத்தான் காயின் ஆபேல் காணிக்கை அதுக்கு ஒப்பிட்டு சொல்றாங்க. நீ கொடுத்தா கூட எப்படி தேவன் மேல எப்படி படுற விசுவாசம் அதை கொடுக்கணும். நீங்க போடும்போது கூட எப்படி போடணும், ஆண்டவரே என் கையின் பிரியாசத்தை நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே, இப்ப நான் இருக்கிறதுன்னு கொடுக்குறேன் ஆண்டவரே, ஒரு நாள் எனக்கு இல்லாத ஒரு நாள் வரும், அன்றைக்கு என் குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்கிங்கப்பா. விசுவாசத்தோடு கூட போடுங்க. ஆமா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நிச்சயமா அதை அனுபவிப்பீர்கள். ஒரு நாள் இல்லாத ஒரு நாள்ல கர்த்தர் ஒரு அற்புதங்களை உங்களுக்கு செய்வார், அதை கண்டு ருசிப்பீர்கள். ஆகினால்தான் விசுவாசத்துடைய கிரியைகள் இருக்கிறது. விசுவாச கிரிகளை நம்ம ஒவ்வொன்றாக நம்ம பார்க்கலாம். வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷத்துல முதலாவது மார்க்க படிக்கலாம். மார்க்க 10ஆம் அதிகாரம் 10:52 நம்ம வாசிப்போம்.
இயேசு அவனை நோக்கி, ம் நீ போகலாம், ம் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். ம் உடனே அவர் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இங்க பாருங்க, நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷரும் திரளான ஜனங்களும் எரிகோ விட்டு புறப்படும் போது திமேயுவின் மகனாகிய பதுமை என்கிற ஒரு குருடன் வரியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட தொடங்கினான். அவன் பேசாது இருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் வஸ்திரத்தை எரிந்துவிட்டு எழுந்து இயேசுவிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசத்துடைய முதலாவது கிரியை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கூப்பிட வேண்டும், அழைக்க வேண்டும், அவர் நோக்கி பார்க்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒவ்வொரு மனுஷனும், நல்லா கவனிங்க, ஒவ்வொரு மனுஷனும் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுவதற்கு பல தடைகள் வரும். எந்த பதிவு கூட கூப்பிடாதபடிக்கு, அழைக்காதபடிக்கு அதட்டினார்கள், தடை வந்தது. பாருங்க, நீங்க காலையில் எழுந்து தேவ சமூகத்துக்கு முன்பாக அவரை நோக்கி பார்ப்பதற்கு உங்களுக்கு அநேக தடைகள் வரும். இன்னும் கொஞ்சம் தூங்கலாம்னு சொல்லி ஒரு தடை வரும். எழுந்த உடனே ஐயோ நேரமா எழுந்துட்டுமே, லேட்டா எழுந்துட்டுமே, அந்த வேலையை செய்யணும், இந்த வேலையை செய்யணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணும், அந்த வேலை நமக்கு தடையாக நிற்கும். பிரியமானவர்களே, எல்லாவற்றையும் வைத்து விட்டு எனக்கு போனாலும் நஷ்டமானாலும் சரி, நான் இயேசுவை கூப்பிடாம இந்த இடத்தை விட்டு நான் ஏந்திரிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் நோக்கி நீங்க கூப்பிடுறீங்க பாத்தீங்களா, இதுதாங்க நீங்க இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறதான விசுவாசத்தின் கிரிய. அல்லேலூயா. இது 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 இப்ப நான் எடுக்கிற இவர்களுக்கு இப்ப இது இருக்கும். ஆனா நான் சொல்றேன் பாருங்க, காலேப் என்கிற ஒரு மனுஷன், வேதவசத்தை வாசிக்க நேரம் போதாது, காலேப் சொல்றான் பாருங்க, மோசே என்னை அழைச்சி அதை வேவு பார்க்கும் போது சொன்ன ஒரு காரியம், இதை சுத்தி பார்த்துட்டு வாப்பா, நீ கால்ம இருக்கிற தேசத்தை எல்லாம் உனக்கு நான் தருவன்னு சொல்லி மோசே வாக்கு கொடுத்திருந்தாரு. பிறகு மோசே காலம் சென்று போன பிறகு அந்த 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 ஊழியத்தை மறுபடியும் யோசுவா அதை கையில் எடுக்கிறாரு. யோசுவா கிட்ட காலேப் பேசுறாரு. என்னன்னு பேசுறாருன்னா, நல்லா கவனிங்க, இப்படியாக மோசே என்ன அனுப்பினாரு, அதுல செய்தி நல்ல செய்தியாக நான் கொண்டு வந்த நான் சொன்னேன். அப்ப பாருங்க, அப்ப அந்த தேசத்தை என்ன பண்ணுவேன், எப்படி நான் கொள்ளையிடுவனோ அது போல இருக்கிற அந்த பலம் இன்னைக்கு எனக்கு 45 வருஷம் ஆகுது. 45 வருஷம் ஆகுது. இப்ப எனக்கு வயசு 85 வயசு. இன்னும் அந்த பலன் இருக்குன்னு சொல்றாரு பாருங்க. என் இருதயத்தை தொட்ட ஒரு காரியம் என்ன தெரியுங்களா, நம்முடைய விசுவாச வாழ்க்கையில, விசுவாச ஓட்டத்துல இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் அதை பார்க்கணும். அந்த காலேப்ப மாதிரி இன்னும் அந்த பலன் இருக்குதான்னு சொல்லி பார்க்கணும். இன்னைக்கு விசுவாசத்தினால இருக்கிறீங்களே, அது ஒரு பெரிய காரியம் இல்லை. ஸ்தோத்திரம். நம்முடைய விசுவாச வாழ்க்கை ஓட்டத்துல எத்தனை வருஷம், 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, ஸ்தோத்திரம், 25 வருஷம் ஆச்சு. இந்த 25 வருஷ விசுவாச ஓட்டத்துல முன்னாடி இருந்த அந்த பலன் இன்னைக்கு இருக்குதான் சொல்லி ஒவ்வொரு உங்களை சிந்தித்து பாருங்க. ஒவ்வொரு உங்களை ஆராய்ந்து பாருங்க. அந்த வேத பகுதியை நீங்க தேடி கண்டுபிடிச்சு வாசிங்க. நான் சொல்ல மாட்டேன், அந்த வேத பகுதியை தேடி கண்டுபிடிச்சு வாசித்து பாருங்க. அந்த வார்த்தை வாசிக்கும் போது என்னை நான் ஆராய்ச்சி பார்த்தேன். ஆண்டவரே, அந்த பலன் எனக்கு இருக்கிறதா? ஆரம்பத்துல உம்மிடத்துல விசுவாசத்தோடு கூட வந்த அந்த பலன், அந்த விசுவாசம் இருக்குதா? என்னை நான் பரிசீலித்து பார்த்தேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப முதலாவது கிரியை என்னங்க? இயேசுவை எல்லாரும் காலில் அழைச்சிங்களா? ஆண்டவரை இயேசு கிறிஸ்து எத்தனை பேர் காலில் கூப்பிட்டு நோக்கி பார்த்தீங்க?
எத்தனை பேர் நோக்கி பாத்தீங்க? அல்லேலூயா. இப்படிதான். ஏன்னா உங்களுக்கு தெரியுது, இப்படியே வரல, இப்படிதான். நல்ல விஷயம். ஆனா இன்னைக்கு நோக்கி பார்ப்பதற்கு கர்த்தர் நம்மை தட்டி உற்சாகப்படுத்துகிறார். அல்லேலூயா. உன் விசுவாசத்தின் கிரியை என்ன பண்ணுவது மகனே? மகளே, காட்டு. உன் விசுவாசத்தின் கிரியை எப்படி காட்டு? என்னை நோக்கி கூப்பிட்டு நான் விசுவாசிக்கிறேன், அந்த உம்மை நம்புவேன். இங்க வந்து பாட்டு பாடுறதுனால அவர் நம்பிட முடியாது. உன் விசுவாசத்தின் கிரிய என்ன பண்ண? என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் உறவிடமே உமக்கு ஸ்தோத்திரம், 100க்கு 100 உண்மையே நான் நம்புவேன். பாட்டு பாட்டுனா 100க்கு 100 நம்பிடுறேன்னு சொல்ல முடியாது. உன் விசுவாசத்தின் கிரிய அவரை நம்பியிருக்கிற நம்பிக்கைய உன் அதிகாலையில எழுந்து தேவனை நோக்கி பார்ப்பதன் மூலமாக ஒரு கிரியில காட்டு. எல்லாரும் என்ன அமைதியா இருக்கீங்க? ஸ்தோத்திரம். புரியுதா? நான் விசுவாசித்தேன், ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், முடிஞ்சு போச்சு இல்ல. உன் விசுவாசம் கிரி என்ன பண்ணோம்? காலையில் ஆண்டவர் நோக்கி என்ன பண்ண? சத்தம் போட்டு கூப்பிடு. பக்கத்துல தூங்கும் எழுந்துக்கிட்டு பரவாயில்ல. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதான் சொல்றாரு, சத்தம் போட்டு கூப்பிடு, ராஜாபத்தில் கண்ணீர் விட்டு அழு. ஐயோ, எங்க ஆள கூப்பிட்ட ஜனம் எல்லாரும் அழிந்து கொண்டு இருக்கிறார்களே, இவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே, இவர்கள் இந்த அழிவிலிருந்து இவர்களை காப்பாற்றப்படும் ஆண்டவரே, கூப்பிட்டு அழு. அல்லேலூயா. அவங்க நம்ம துன்பத்துட்டு போட்டோம், ஆனா அவங்களுக்காக கண்ணீர் விட்டு அழு. ஸ்தோத்திரம். ஒன்று, விசுவாசத்தின் கிரியையில ஒன்று என்னது? ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவ அவரை அழைக்கணும், கூப்பிடணும். தடைகள் வரும் தான், பல தடைகள் வரும் தான். அந்த தடையெல்லாம் மீறி கூப்பிடும் போது இயேசு அவனை பார்த்து சொல்றாரு, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அல்லேலூயா. என்னங்க, அவன் விசுவாசத்தை அப்படியே எப்படி பார்த்தாரு? என்னை எப்படி விடாம கூப்பிட்டேன்றத நான் பார்த்தேன்பா. ஒரு தடவை கூப்பிட்டு அதட்டுன உடனே சரிங்க நான் அப்படியே போயிடல, நீ அதை விட அதிகமா கூப்பிட்டேன், நான் பார்த்தேன் உன் விசுவாசத்தை, நான் பார்த்தேன். அப்போ உன் விசுவாசம் ஒண்ணு என்ன பண்ணுச்சு? ரட்சித்தது. நீ இப்போ போகலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்போ எடுத்துக்கலாம் லூக்கா 7ஆம் அதிகாரம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 37 வாசிக்கலாம். வாசித்தான் ஆகணும். நீங்க நான் அதிகமா பேச போறதில்ல, நான் ஆண்டவர்கிட்ட வரும்போதே சொல்லிட்டேன், நான் அதிகமா பேசக்கூடாது, தேவையில்லாத பேசிய நேரத்தில் வசந்தம் வாசிக்கணும், முடிவாட்டம் வந்துருக்கேன் நான். 37 வாசிங்க. லூக்கா 7ஆம் அதிகாரத்துல 37 வாசிப்போம். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்கள் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமையினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினால் அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியாய் இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னார் என்றும் இப்படிப்பட்டவள் என்றோ அறிந்திருப்பார், இவர் பாவியாய் இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும். போதகரே சொல்லு என்றான். அப்போது அவர், ஒருவரிடத்தில் 2 பேர் கடன் பட்டிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசோ மற்றவன் 50 வெள்ளிக்காசோ கொடுக்க வேண்டியதாக இருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கு கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பா இருப்பான்?
அதை சொல் என்றார். சீமோன் பிரயோஜனமாக எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாயிருப்பான் என்று நினைக்கிறேன் என்றார். அதற்கு அவர் சரியா நிதானித்தாய் என்று சொல்லி சிறினமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டுக்குள் பிரவேசித்த, நீ என் கால்களுக்கு தண்ணி தரல, இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓராமல் முத்தம் செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். அதனால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்பட்டிருக்கிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். அப்போது கூட பங்கிருந்தவர்கள், பாவங்களை மன்னிக்கிற இவன் யார் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவர் ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இது ஒரு பாவியான ஒரு ஸ்திரீ, எல்லாரும் புறம்பாக்கப்பட்டார்கள். இந்த பாவியான ஸ்திரீ இயேசு இந்த பரிசேயனுடைய வீட்டுல தங்கியிருக்கிறான்னு சொல்லி அறிந்து அந்த வீட்டுக்குள்ள பிரவேசித்து அவ ஒண்ணுமே செய்யல. ஒன்று மட்டும் அறிந்து கொண்டா, என்னை நேசிக்கிறவர் இயேசு மட்டுமே சொல்லி அறிந்து கொண்டார். என்னை நேசிக்கிறது இயேசு மட்டுமே, என் கண்ணீரை துடைக்கிறது இயேசு மட்டுமே என்று சொல்லி, என்னை நேசித்தவருக்கு என் அன்பை நான் செலுத்தணும்னு சொல்லி அவன் என்ன பண்றா, வேறுபட்ட தைலத்தை கொண்டு வந்து அவருக்கு ஊற்றி, அவ தனக்கு செய்த அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தினால அவ கண்ணீர் விட்டு அழுது, என்னை எத்தனை பேர் எத்தனை விதமான பாவி என்று சொல்லி என்னை அழைத்த போது கூட என்னை நீதிமானாக கண்ட என் நீதி தேவனே, உங்க நான் நேசிக்காம இருக்க முடியுமா என்று சொல்லி கண்ணீர் விட்டு அழுது, ஐயோ என் கண்ணீர் இவரை காலை அழுக்காக்கிடுச்சேன்னு சொல்லி தன் தலை மயிரை கொண்டு அதை துடைச்சி பாதங்களை ஓயாம முத்தமிட்டாலாம். அல்லேலூயா. அப்போது அந்த பரிசேயன் சொல்றான், இவர் உண்மையா, இவரை போய் நம்ம அழிச்சிட்டோம், இவர் உண்மையா தீர்க்கதரிசியா இருந்தா இவன் யாரு, இவ எப்படிப்பட்டவ என்று சொல்லி இவர் அறிஞ்சிருப்பாரு என்று சொன்ன உடனே இவன் இருதயத்துல சிந்திக்கிறது இயேசு அறிஞ்சு, சீமோனே நான் உனக்கு ஒரு காரியத்தை சொல்லணும். ஒருத்தவன் இருந்தான், அவன் 2 பேருக்கு கடன் கொடுத்தான், 2 பேருக்கு கொடுக்க முடியல, 2 பேரும் மன்னிச்சிட்டான். ஒருத்தனுக்கு 500 வெள்ளிக்காசும் ஒருத்தனுக்கு 50 வெள்ளிக்காசும் கொடுத்துருந்தான். 2 பேருக்கும் மன்னிக்கப்பட்டவன்ல யார் இவன்ல அதிகமா அன்பு கொடுத்துருப்பான் சொல்லு பாப்போன்னு சொல்றான். அதிகமா யாருக்கு மன்னிக்கப்பட்டிருந்தா அவனே அதிகமா அன்பு கூர்ந்திருப்பான். ஆனா நானமா சொல்றான், ஆமா நீ சொல்றது உண்மை. இவளை பார்த்து சொல்றான், இவன் மிகவும் அன்பு கூர்ந்தாலே, இவன் மிகவும் அன்பு கூர்ந்தாலே, இவளுக்கு அதிகமான மன்னிச்சிருக்கிற, அதிகமா அன்பு கூர்ந்தா. யாரு ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அதிகமான நேசிக்கிறீர்களோ உங்களை அதிகமா உங்களை மன்னித்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க அதிகமா மன்னிக்கப்படுறது உணர்ந்து இருந்தால் நீங்க அவரை அதிகமா அன்பு கூறுவீர்கள். நீ கொஞ்ச நாள் எனக்கு அன்பு கூர்ந்தா, கொஞ்ச நாள் எனக்கு மன்னித்தான்னு சொல்லி நினைச்சீங்கன்னு சொன்னா நீ கொஞ்ச நாள் அன்பு கூறுவீங்க. என் வாழ்க்கையில நான் நினைக்கிற ஒரு திருமணத்துல ஒண்ணு, என் ஆண்டவர் அதிகமா அன்பு கூர்ந்திருக்கிறார், அவரை நான் அதிகமா அன்பு கூற வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறதுடைய கிரியில அவரை அன்பு கூறுவதான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு இடத்துல நம்ம வாசிக்கிறோம், அந்த வேத பகுதி எங்கன்னு சொல்லி கேட்டார்.
எத்தனை பேர் எடுத்தீங்க, எத்தனை பேர் இப்போதைக்கு மனசுல வச்சுக்கணும்னு சொல்லி தெரியல. இயேசு கிறிஸ்துவை இயேசு கிறிஸ்து அன்பு கூறாதவன் சபிக்கப்பட்டவன். எங்க இருக்குது? ஏற்கனவே சொன்ன தேட சொன்ன நீங்களும் சில பசங்க எல்லாம் சொல்லி சில பேர்லாம் போட்டீங்க. சொல்லுங்க பாப்போம். தெரியுமா? அல்லேலூயா. சரி சரி, கண்டுபிடிங்க. இல்ல சொல்லிடுவா, மறுபடியும் கண்டுபிடிங்க, சொல்லிடுவா சொல்லிடுவா. சரி, நித்யா எனக்கு சொல்லிடுங்க பாஸ்டர்னு சொல்லிடுச்சு. 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 22வது வசனம். நான் நித்யா மேல இறக்க வச்சு உங்களுக்கு நான் சொல்றேன். அவங்களால நீங்க எல்லாரும் ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனா இருக்க கடவன். கர்த்தர் வருகிறார். அல்லேலூயா. எல்லாரும் சொல்றாமா? கர்த்தர் வருகிறார். எல்லாம் சொல்லலாமா? கர்த்தர் வருகிறார், கர்த்தர் வருகிறார், கர்த்தர் வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் வரும்போது நாமும் அவரை போலவே இருக்க வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலன் யோவான் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவரை போல நம்ம என்ன பண்ணணும்? அவர் வரத்துக்குள்ளாகவே மாறிடணும். இப்ப அவரை போல அவரை நம்ம சட்டை போல என்ன பண்ணிக்கிட்டோம்? போட்டுக்கிட்டோம். அப்புறம் அவரை போலவே என்ன பண்ணிடணும்? மாறிடும். சேத்துல போட்ட அந்த மட்டை எப்படி இருக்குமா? மட்டையோடு சேர்ந்த ஏதோ ஒரு பழமை சொல்லுவாங்க, அந்த பழமை எனக்கு வரல. அது நாளடைவில் அதுலயே கலைஞ்சுன்னா அதுவும் என்ன பண்ணுமா? நல்ல மட்டையும் சேர்ந்து அதுவும் என்ன பண்றோம்? நாறு பூவோட சேர்ந்த நாரும் மணக்கும். அந்த மாதிரி நம்ம எதோடு சேர்ந்து இருக்கிறோம்? யார போட்டு இருக்கிறோம்? அப்ப அவரை போல முழுசா நம்ம என்ன பண்ணிடணும்? மாறிடணும். அல்லேலூயா. அவர் வரும்போது இயேசு வருகிறான்னு சொல்ல மாட்டீங்களா? அப்ப முதலாவது கிரிய அவர் நோக்கி பார்க்கணும். அனுதினம் நோக்கி பாருங்க. பிரியமானவர்களே, அன்புக்குரிய சகோதர சகோதரி, கெஞ்சி நான் கேட்கிறேன், அனுதினம் அவரை நோக்கி கூப்பிட்டுருங்க. ஹலோ, கேக்குதுங்களா? அனுதினம் அவர் என்ன பண்றீங்க? அவர் நோக்கி கூப்பிட்டுடுங்க, கூப்பிட்டுருங்க, கத்திருங்க. இயேசுவே, கர்த்தராகிய தேவனே, பரிசுத்த தேவனே, திரியேக தேவனே, நீ ஃபுல்லா என்ன நடத்துங்க ஆண்டவரே. என் வீட்டை வாசப்படியை விட்டு என் கால் எடுத்து வச்சாக்கா தீமை தான். எப்படி எந்த தீமை எப்படி வரும்னு தெரியாது. என் தீமை இருந்து காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஜெபிச்சுட்டு போயிடுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் நோக்கி பாத்துருங்க, கூப்பிட்டுருங்க. ரெண்டாவது, அவர் என்ன பண்ணுங்க? அன்பு கூறுங்க. அல்லேலூயா. ஆமா, ஒவ்வொரு நாளும் இந்த ரட்சிப்பை பத்தி என்ன பண்ணுங்க? ஆண்டவரே, நீர் என் பாவத்தை மன்னிச்சிங்க ஆண்டவரே, நன்றி அப்பா. அவர் என்ன பண்ணுங்க? அன்பு கூறுங்க, நேசிங்க. அவர் நேசிக்கிறத அதே ஒரு தலைப்பா எடுத்து சொல்லலாம். நம்ம நேரம் இல்லாதனால இதுக்கு டைம் ஆயிப்போச்சு. ஸ்தோத்திரம். மார்க்கு 11ஆம் அதிகாரம் சீக்கிரம் முடியல, பார்த்தா டைம் ஆயிடுச்சு. மார்க் 11 24 26 வரைக்கும்.
அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். அல்லேலூயா. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசிகள். அப்போது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாது இருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவோ உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப மூன்றாவது விசுவாசத்தின் கிரிய நாம மற்றவர்களை மன்னிக்கணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாம மற்றவர்களை மன்னிக்கிறதன் மூலமாக நான் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அவரை துன்புறுத்தினவர்களை, அவர்களை காரி முயந்தவர்களை, அவர்களை அடித்தவர்களை, அவரை துன்பப்படுத்தினவர்களை இயேசு கிறிஸ்து நேசித்தாரு. நானும் மற்றவர்கள் என்ன பண்ணுவாங்க? நேசிப்பேன். அல்லேலூயா. ஆமா, நேசித்து அவரை என்ன பண்ணுவேன்? நான் மன்னிப்பேன். நீங்க யாராவது மன்னிக்காக இருக்கிறீங்கன்னு சொன்னாக்கா என்ன பண்ணுங்க? அவங்களை இப்பவே மன்னிச்சிடுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்க மன்னிச்சாதான் உங்களுக்கு என்ன கிடைக்குங்க? ஸ்தோத்திரம். இரக்கத்துக்கு முன்பாக நியாய தீர்ப்புக்கு முன்பாக என்ன மேற்கொள்ளுமா? முன்னாடி வந்து நிக்குமா? இரக்கம் மேன்மை பாராட்டுமா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப முதலாவது என்ன பண்ணுவோம்? நாம மன்னிப்பு பெறணும்னு சொன்னாக்கா நாம மற்றவர்கள் என்ன பண்ணிடுங்க? மன்னிக்கிறோம். பெரியமானவர்களே, மற்றவர்கள் மன்னிக்கிற ஒரு காரியம் இருக்கு பாருங்க. அதனால நான் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மற்றவர்களை மன்னிக்கிறதுல ஆமா மன்னிச்சிடுங்க. ஏன்னா நான் மன்னிப்பு பெறணும்னாக்கா நான் மற்றவங்களை என்ன பண்ணிடுங்க? மன்னிச்சிடணும். என்கிட்ட நிறைய பேர் ஆலோசனை கேட்க வரும்போது கூட சொல்ற ஒரு விஷயம், முடியாத விஷயம்தான், ஆனா மன்னிச்சிடுங்க. இப்படித்தான் நான் ஆலோசனை கொடுத்து அனுப்பியிருக்கிறேன். அல்லேலூயா, ஆலோசனை கொடுக்குறேன். நான் முதலாவது அதுக்கு நான் என்ன பண்ணுங்க? மன்னிக்கணும். மன்னிக்கணும், எப்பேற்பட்டவளாக இருந்தாலும் சரி. ஏன்னா அதை விட பெரிய பாவத்தை நான் செஞ்சிருக்கிறேன். அது ஒரு பெரிய பாவம் ஒண்ணு இல்ல. அப்ப என் பாவம் மன்னிக்கப்படணும்னா நான் என்ன பண்ணிடணும்? அந்த பாவத்தை நான் மன்னிச்சிடணும். அல்லேலூயா. மூன்றாவது கிரிய, விசுவாசத்தின் கிரிய என்னங்க? மற்றவர்களை மன்னிப்பது. சரி, நான்காவதாக பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம், லூக்கா 17:12 இருந்து வாசிப்போம். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி அவள் பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு சோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரனா இருந்தான். அப்போது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா? மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துவதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க, 10 குஷ்டரோகிகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல போய், ஆண்டவரே இயேசுவே எங்களுக்கு ரட்சியும், எங்களை குணமாக்கும் சொல்லி கேட்கிறாங்க. நீங்க உங்களை போய் ஆசாரத்தை காட்டுங்கன்னு சொல்லி அவர் அனுப்புகையில் போகும்போதே எவ்வளவு தூரம் போனாங்களே தெரியல. ஆசாங்கிட்ட காட்ட சொல்லிக்கிறாரு. ஆசாங்கிட்ட போய் காட்டுவோம். அவர் தான் டாக்டர், ஆசாரியர் தான் டாக்டர்.
ஆசாரியம் போயிட்டு வலிக்குத பாரு, வலிக்குத பாரு, அது செக் பண்ணி உனக்கு கொஸ்டின் இல்லப்பா நீ போப்பா. ஆனா அவர் தான் டெஸ்ட் பண்ணி டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுக்குறவரு. அதனால தான் ஆசாரிட்ட காண்பின்றாங்க. இவங்க போகும்போதே இவங்களுக்கு அவன் சொல்றதை விட இவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு, நல்லா ஆயிடுச்சு. அல்லேலூயா. சுகமான உடனே ஒருத்தவன் சொல்றான், வாப்பா நம்ம போயிட்டு ஆண்டவருக்கு ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லிட்டு அதுக்கப்புறம் பண்றான். வந்தாச்சுடா போய் அப்புறம் சொல்லிக்கலாம்டா. அவர் நமக்கு சுகம் கொடுத்தாருடா, நன்றி, இதுல என்னடா ஆண்டு 9 பேர் போயிட்ட. ஒருத்தவன் இல்ல 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 நான் அவருக்கு நன்றி சொல்லணும், நன்றி சொல்லணும். நான் எவ்வளவு தூரம் நடக்குது என் வாழ்க்கை போறா, நான் நொந்து குறுகி கூணி போய் இந்த வியாதியில மடக்கடிக்கப்பட்ட நான் கிடந்தேன், என்ன சுகமா இருக்கிற அவருக்காக இந்த கால் நடக்கிறது இல்லையா, அவருக்காக இந்த உடம்பு கொஞ்சமாவது கஷ்டப்படக்கூடாதா? எவ்வளவு தூரமாக இருந்தாலும் பரவாயில்ல, திரும்பி போய் இயேசு சொல்றா பாரு, அவனை நோக்கி எழுந்து போ. அப்படின்னா என்னன்னா, இயேசு சொல்ற வரைக்கும் முகம் குப்புற விழுந்தா பாருங்க, விழுந்தபடியே கிடக்கலாம். போய் விழுந்தா பாருங்க, அந்த எழுந்து போன்னு சொல்ல முன்னாடி பச்சினை வர எனக்கு தெரியல, எழுந்து போன்றாரு, என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தா அப்பதான் நமக்கு அந்த வார்த்தையை புரியுது. முகம் குப்புற விழுந்து நன்றி சொல்லியிருக்கிறான் பாருங்க. முகம் குப்புற விழுந்து, முகம் குப்புற எப்படி அது முகம் குப்புற முகம் குப்புற விழறது. இயேசு அவனை பார்த்து எழுந்திருப்பான் சொல்ற வரைக்கும் கிடக்கிறான், முகம் குப்புற கிடக்கிறான், எழுந்து போப்பா. உன் விசுவாசம் ரட்சித்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அது 9 பேர் சுகமானாங்களே, அவங்க விசுவாசிக்கல. நீங்க கேள்வி கேட்கணும், கேட்க மாட்டீங்களே. கேட்டுங்கன்னா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். அப்ப 9 பேர் சுகமாச்சு, அவங்க விசுவாசிக்கலையா? அப்ப இவரை பார்த்து சொல்றாரு உன் விசுவாசம் ரட்சித்து எழுந்து போப்பா, உன் விசுவாசம் ரட்சித்து சொல்றாரு. அப்ப அவங்க விசுவாசிக்கலையா? அவங்க குணமாச்சு. சில பேரு தேவைக்காக விசுவாசிப்பார்கள், சில பேரு தேவைக்காக விசுவாசிப்பார்கள். இந்த ஒருவன் இயேசுவை விசுவாசிக்க வந்தான். இதான் விசுவாசத்துல வேற்றுமை. நிறைய பேரு அவங்க தேவைகள் சந்திக்கப்பட்டா ஓடுவாங்க. நான் பாஸ் ஆயிட்டேன் ஓடுவாங்க, வேலை கிடைச்சிட்டு ஓடுவாங்க, திருமணம் ஆயிடுச்சு ஓடுவாங்க, பிள்ளை கிடைச்சிச்சு ஓடுவாங்க. அவங்க தேவைகள் சந்திக்கப்பட்டா ஓடுவாங்க. கடைசி வரைக்கும் அதுக்காக நன்றி உணர்வோடு கூட இயேசு பாதப்படில கிடக்கிறாங்க பாருங்க. அல்லேலூயா. அப்ப இயேசுவை விசுவாசிக்கிறதுடைய கிரியைகள் அவன் நன்றி சொல்லிக்கிட்டு இருப்பான். இன்னி வரைக்கும் என் வாழ்க்கையில என் ஆண்டவர் என்னை ரட்சித்துக்காக நன்றி என்று சொல்ல வேண்டும். இன்னைக்கு கூட விசுவாச வாழ்க்கை 20 வருஷம் 30 வருஷம் விசுவாச வாழ்க்கை கூட இருக்கலாம். இன்னைக்கு சொல்லணும், ஆண்டவரே பாவியாக என்ன நீங்க ரட்சித்தீங்களே, உங்களுக்கு நன்றி அப்பா. எல்லாரும் அமைதியா இருக்கிறீங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்மள எழுந்திருக்கலாமா?